தங்க விதை மரம். ஒரு சிட்டில சோனம்னு ஒரு அழகான சின்ன பொண்ணு அவளோட பாட்டியோட வாழ்ந்துட்டு வராங்க. சோனம்க்கு பாட்டி தினமும் ஒரு நல்ல கதையை சொல்லி தூங்க வைப்பாங்க. சோனத்துக்கு அவங்க பேரண்ட்ஸ் இல்லாத காரணத்தினால எந்த ஒரு கஷ்டமும் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப பாசமா வளர்த்துட்டு வராங்க பாட்டி. இருந்தாலும் அவங்களுடைய வறுமை காரணமால அவங்களால சிட்டில வாழ முடியல. அதனால பாட்டியும் சோனமும் அவங்க சொந்த கிராமத்துக்கு திரும்பி சென்றாங்க. ரொம்ப வருடம் கழிச்சு போனதுனால யாருமே அந்த கிராமத்துல பாட்டிய ஞாபகம் வச்சு இல்ல. எங்க போறதுன்னு தெரியாம பாட்டியும் சோனமும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ சோனம் கேட்டா, பாட்டி நமக்கு ஒரு வீடு இல்லையா அப்படின்னு கேட்டா. அதுக்கு பாட்டி, இல்லம்மா, வீடு இப்ப இல்ல, ஆனா விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா ஒரு நாள் ஒரு நல்ல வீட்டுல ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வருவோம் அப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த வழியா சென்ற ஒரு விவசாயி அவங்கள பார்த்து கேட்டாரு, அம்மா யாரு நீங்க? அந்த பாட்டியும் அவங்க நிலைமையை எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதை கேட்ட விவசாயி அவங்க நிலைமையை எண்ணி வருத்தப்பட்டாரு. அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாரு. அதனால அந்த விவசாயி அவரோட விவசாய இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போனாரு. அம்மா, நீங்க இங்க விவசாயம் பண்ணுங்க, இங்க விளையும் காய்கறிகளை சந்தையில் விற்று பணம் சம்பாதிங்க. அவங்க தங்குறதுக்கும் ஒரு வீடையும் கொடுத்தாரு. அதற்கு பாட்டியும் சோனமும் ரொம்ப நன்றி தெரிவித்தாங்க. அன்றிலிருந்து பாட்டியும் சோனமும் தக்காளியை விளைவிக்கலாம் எண்ணி அந்த விவசாயி கொடுத்த இடத்தில் அதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அன்று ஒரு நாள் சோனம் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தா. திடீரென்று ஒரு சத்தம் வந்துச்சு. அது என்ன சத்தம் என்று சோனம் அங்கு போய் பார்த்தாள். அங்கு ஒரு குருவி தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த குருவி பேரு தான் சிக்கு. சோனம் வந்த சத்தத்தை கேட்டு அந்த குருவி எழுந்து இப்படி பேசிச்சு. அந்த குருவியின் பேச்சை கேட்டதும் சோனத்திற்கு மிகவும் பிடித்தது. அன்றிலிருந்து சோனமும் சிக்கு குருவியும் நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. சில நாள் கழித்து பாட்டியும் சோனமும் தக்காளி விளைவித்த இடத்தை போய் பார்த்தாங்க. அங்கு ஒரு தக்காளியும் கூட வரவில்லை. இதனால் கவலைப்பட்ட பாட்டியும் சோனமும் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு நாள் சிக்கு சோனம பார்க்க வந்தா. அப்போ சோனம் அழுதுட்டு இருந்தா. அத பார்த்த சிக்கு இத சொல்லுச்சு. சோனமும் நடந்ததை எல்லாம் சிக்கு கிட்ட சொன்னா. அத சொன்னதும் அதை கேட்ட சிக்கு தன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லுச்சு. அங்க சிக்கு ஒரு தங்க விதைய அங்க தூவுச்சு. அதுக்கப்புறம் சோனத்தை பார்த்து சொல்லுச்சு, 2 நாள் கழித்து சோனமும் பாட்டியும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தாங்க. அங்க வாழை மரங்கள் எல்லாம் வளர்ந்து இருந்தது. அதோட ஒரு தங்க மரமும் இருந்துச்சு. அதை பார்த்து சோனமும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த தங்கத்தை அவங்க கிட்ட மட்டும் வச்சுக்காம அந்த கிராமத்தில் வாழ்ற எல்லாருக்குமே பகிர்ந்தாங்க. முக்கியமா அந்த விவசாயி உதவி பண்ண விவசாயிக்கு பகிர்ந்தாங்க. எல்லோரும் சந்தோஷமாக அந்த தங்க மரத்தை வைத்து விவசாயம் செய்து அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பாட்டியும் சோனமும் எதுவும் இல்லாதப்போ உதவி தேவைப்படுறப்போ அந்த விவசாயி வந்து உதவி பண்ணாரு. இப்போ சோனத்துக்கும் பாட்டி கிட்டையும் நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை இவங்க விவசாயிக்கு கொடுத்தாங்க மற்றும் அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாழும் பொழுதுதான் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா போகும்.